நைமிசாரண்யத்தோட அந்த புனிதமான விடியற்காலை பொழுது. பனிமூட்டம் இன்னும் விலகல. ஆனா அங்க இருக்கிற முனிவர்களோட மனசுக்குள்ள நேத்து ராத்திரி சூத முனிவர் சொன்ன அந்த சிவலிங்க தத்துவம் ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. சவுனகாதி முனிவர்கள் எல்லாரும் அப்படியே கைகளை கட்டிக்கிட்டு ரொம்ப பணிவோட சூத முனிவரை பார்க்கறாங்க. அவங்க கண்ல இப்போ அடுத்த கட்ட தேடல் தெரியுது. சுவாமி, போன பகுதியில ஈசனோட பிரம்மாண்டமான வடிவத்தையும் வழிபாட்டு முறைகளையும் சொன்னீங்க. நாங்க அப்படியே உருகி போயிட்டோம். ஆனா ஒரு சாதாரண மனுஷன் அன்றாட வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய கிரியைகள் என்ன? இந்த உடம்பையும் மனசையும் வச்சுக்கிட்டு அந்த பரம்பொருளை எப்படி அடையிறது? அதுக்கான ஆத்மார்த்தமான பயிற்சிகள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சூதமுனிவர் தன்னோட ஜடாமுடிய ஒரு தரம் சரி பண்ணிக்கிட்டு அந்த நைமிசாரண்ய காற்ற சுவாசிச்சு ஒரு ஆழமான புன்னகையை வெளிப்படுத்துறாரு. முனிவர்களே, நீங்க இப்போ புராணத்தோட மிக முக்கியமான ஒரு பக்தன் தன் வாழ்க்கையில அப்ளை பண்ண வேண்டிய பிராக்டிக்கல் பகுதிக்குள்ள நுழைய போறீங்க. வித்யேஸ்வர சம்ஹிதையோட 17வது அத்தியாயம் இதுக்கான ரகசியங்களை அள்ளித் தருது. இந்த உலகத்துல எத்தனையோ ஒலிகள் இருக்கு, சத்தங்கள் இருக்கு. ஆனா ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் எதிலிருந்து தோன்றுச்சு தெரியுமா? அதுதான் ஓம் அப்படிங்கிற அந்த பிரணவநாதம். இதுதான் சகல மந்திரங்களுக்கும் ஆதி மந்திரம், மூல மந்திரம். சூதமுனிவர் அந்த ஓங்கார ஸ்வரூபம் ஸ்லோகத்தோட சாரத்தை இப்போ விவரிக்க ஆரம்பிக்கிறாரு. நல்லா கவனிங்க. ஓம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு சாதாரண வார்த்தை கிடையாது. இது 3 அட்சரங்களோட சேர்க்கை. அ, உ, ம. இந்த 3ம் தான் அகார, உகார, மகாரங்கள்னு சொல்லப்படுது. இந்த உலகத்தை உருவாக்குற பிரம்மாவோட சக்தி அகாரத்துல இருக்கு. உலகத்தை காக்கிற விஷ்ணுவோட சக்தி உகாரத்துல இருக்கு. உலகத்தை ஒடுக்கிற ருத்திரனோட சக்தி மகாரத்துல இருக்கு. இந்த 3ம் ஒன்னா சேரும்போதுதான் அங்க பிரணவம் பிறக்குது. இப்போ இதை நாம ஆழமா கவனிச்சோனா ஒரு பெரிய சயின்ஸ் புரியும். ஒரு குழந்தை பிறந்து முதல்ல அழும்போது வர்ற சத்தம் அ. நாம மூச்சை உள்ள இழுக்கும்போது வர்ற சத்தம் உ. மூச்சை வெளிவிட்டு உதடுகளை மூடும்போது வர்ற சத்தம் ம. அப்போ ஒரு மனுஷனோட பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் இருக்கிற ஒட்டுமொத்த இயக்கமுமே இந்த ஓங்காரத்துக்குள்ளதான் அடங்கியிருக்கு. முனிவர்களே, பிரணவம்னா என்ன தெரியுமா? பிர அப்படின்னா பிரபஞ்சம், நவம்னா புதியது. உங்க வாழ்க்கைய ஒவ்வொரு நொடியும் புதுப்பிச்சு உங்களை அந்த பரம்பிரம்மத்துக்கிட்ட கூட்டிட்டு போற மகா சக்தி தான் இந்த ஓங்காரம் அப்படின்னு சூதமுனிவர் சொல்லும்போது அங்க ஒரு தெய்வீக அதிர்வு உண்டாகுது. சூதமுனிவர் தொடர்ந்து சொல்றாரு, சிவன் அந்த அக்னி தூணா நின்னப்ப அவரோட 5 முகங்கள்ல இருந்து இந்த ஓங்கார நாதம் தான் முதல்ல வெளிப்பட்டுச்சு. இதுக்கு சூட்ச்ம பிரணவம், ஸ்தூல பிரணவம்னு 2 வகை இருக்கு. சந்நியாசிகள், யோகிகள் ஜபிக்கிறது சூட்ச்மம். இல்லறத்தில் இருக்கிற சாதாரண மனுஷங்க ஜபிக்கிறது ஸ்தூல பிரணவம். ஒருத்தன் எப்போ ஓம் அப்படிங்கிற நாதத்தை மனசுக்குள்ள உச்சரிக்க ஆரம்பிக்கிறானோ அப்பவே அவனோட மூளை செல்கள் எல்லாம் ஒரு சீரான அதிர்வுக்கு வந்துடும். அவனுக்குள்ள இருக்கிற அஞ்ஞான இருட்டு மெல்ல மெல்ல விலக ஆரம்பிக்கும். நாம சாதாரணமா நினைக்கிற இந்த ஓங்காரம்தான் வேதாந்தத்தோட உச்சகட்ட சாரம். உலகத்தில் இருக்கிற எல்லா வேதங்களையும் படிச்சு புரிஞ்சிக்க முடியலையா? கவலைப்படாதீங்க. இந்த ஓங்காரத்தை மட்டும் பிடிச்சுக்கோங்க. அது நேரா உங்களை சிவபெருமானோட பாதத்துல கொண்டு போய் நிறுத்திடும் அப்படின்னு அழுத்தமா சொல்றாரு. முனிவர்கள் அப்படியே அந்த ஓங்கார அதிர்வை தங்களுக்குள்ள உணர ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க ஆர்வம் இதோட நிக்கல. சுவாமி, ஓங்காரத்தோட மகிமைய சொல்லிட்டீங்க. ஆனா நமக்கெல்லாம் ரொம்ப பரிச்சயமான சைவர்களோட தாரக மந்திரம், அந்த 5 எழுத்து மந்திரம் நமச்சிவாய, அதை பத்தி வித்யேஸ்வர சம்ஹிதை என்ன சொல்லுது அப்படின்னு கேக்குறாங்க. இங்கதான் சூதமுனிவர் பிரணவத்திலிருந்து எப்படி பஞ்சாட்சரம் உருவாச்சு, அதோட மகா ரகசியம் என்ன அப்படிங்கிறத அடுத்த கட்டமா விவரிக்க தயாராகிறாரு. அது வெறும் மந்திரம் இல்ல, அது உங்க உடம்ப ஆள்ற 5 பூதங்களோட சாவி. நைமிசாரண்யத்தின் காலை பொழுது இன்னும் ஆழமாக மாறுகிறது. சூதமுனிவர் அங்கிருந்த முனிவர்களை பார்த்து, முனிவர்களே, ஓங்காரம்ங்கிறது அந்த பரம்பொருளோட ஆதி வடிவம்னா அந்த ஓங்காரத்திலிருந்து பிரிஞ்சு வந்த ஒரு மகா அற்புதம்தான் நமசிவாய அப்படிங்கிற பஞ்சாட்சர மந்திரம். வித்யேஸ்வர சம்ஹிதையோட 17வது அத்தியாயத்துல 5வது ஸ்லோகத்திலிருந்து 12வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த 5 எழுத்துக்களோட ரகசியத்தை ஈசன் எப்படி உடைச்சிருக்காருன்னு கேளுங்க அப்படின்னு விவரிக்க தொடங்குறாரு.
சுற்றி உட்கார்ந்திருக்கிற முனிவர்கள் எல்லாரும் அப்படியே இமைகளை கொட்டாம கேக்குறாங்க. ஏன்னா நமசிவாயங்கிறது வெறும் வார்த்தை கிடையாது, அது ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் கட்டியாள்ற ஒரு சாவி. சூதமுனிவர் சொல்றாரு, இந்த உலகத்துல இருக்கிற 5 பூதங்களும், நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற 5 புலன்களும், ஈசன் செய்கிற 5 தொழில்களும் இந்த ந ம சி வா யா அப்படிங்கிற 5 அட்சரத்துக்குள்ளதான் அடங்கி இருக்கு. இது ஆழமா புரிஞ்சுகிட்டு ஒருத்தன் ஜெபிக்க ஆரம்பிச்சா அவனுக்கு இந்த உலகத்துல வெல்ல முடியாதது எதுவுமே கிடையாது. இந்த ஸ்லோகங்களோட சாரத்தை சூதமுனிவர் நைமிசாரண்ய முனிவர்களுக்கு புரியிற மாதிரி ரொம்ப ஆழமா விளக்குறாரு. நல்லா கவனிங்க. நா அப்படிங்கிற எழுத்து நிலத்தை குறிக்குது, மா அப்படிங்கிற எழுத்து நீரை குறிக்குது, சி அப்படிங்கிற எழுத்து நெருப்பை குறிக்குது, வா அப்படிங்கிற எழுத்து காற்றை குறிக்குது, யா அப்படிங்கிற எழுத்து ஆகாயத்தை குறிக்குது. அப்போ நீங்க நமசிவாயன்னு சொல்லும்போது இந்த வெளியில இருக்கிற பஞ்சபூதங்களையும் உங்களுக்குள்ள இருக்கிற பஞ்சபூதங்களையும் ஒன்னா இணைச்சு அந்த ஈசன் கிட்ட ஒப்படைக்கிறீங்கன்னு அர்த்தம். இங்க ஒரு மிக முக்கியமான ஆன்மீக ரகசியத்தை நாம பார்க்கணும். இந்த 5 எழுத்துக்களும் ஈசனோட திருமேனியாவே, அதாவது உடம்பாவே சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுது. நா அப்படிங்கிறது அவரோட திருப்பாதம், மா அப்படிங்கிறது அவரோட திருவயிறு, அதாவது தொந்தி, சி அப்படிங்கிறது அவரோட திருத்தோள், வா அப்படிங்கிறது அவரோட திருமுகம், யா அப்படிங்கிறது அவரோட திருமுடி, அதாவது தலை. அப்போ ஒருத்தன் இந்த மந்திரத்தை சொல்லும்போது அவன் மனக்கண்ணுல சிவபெருமானோட ஒட்டுமொத்த விஸ்வரூபமும் வந்து நின்னுடும். பாதத்துல ஆரம்பிச்சு முடி வரைக்கும் ஈசன தரிசனம் செய்யற பாக்கியம் இந்த ஒரு மந்திரத்துக்குள்ள இருக்கு. முனிவர்களே, இந்த மந்திரத்தை எப்படி ஜபிக்கணும் தெரியுமா? இல்லறத்துல இருக்கிறவங்க நமசிவாயன்னு நாக்காரத்தை முதல்ல வச்சு ஜபிக்கணும். இது அவங்களுக்கு உலக வாழ்க்கையில நன்மைகளையும் நிம்மதியையும் கொடுக்கும். இதே சந்நியாசிகளோ யோகிகளோ சிவாய நமன்னு சீக்காரத்தை முதல்ல வச்சு ஜபிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு முக்தி தான் முதன்மை அப்படின்னு சூதமுனிவர் அந்த நுட்பமான விதியை சொல்லித்தராரு. மனுஷனோட கர்ம வினைகள் ரொம்ப கொடூரமானது. நாம போன பிறவிகள்ல செஞ்ச பாவம் எல்லாம் நம்ம புத்திய மறைச்சு நம்மள தப்பான வழியில கூட்டிட்டு போக பார்க்கும். அப்படிப்பட்ட நேரத்துல ஒருத்த மனசுக்குள்ள இந்த மந்திரத்தை ஓயாம சொல்லிக்கிட்டே இருந்தா அவனுக்குள்ள ஒரு பெரிய ரசாயன மாற்றமே நடக்கும். அவனோட கோபம், பயம், கவலை எல்லாம் காணாம போயிடும். சிவபெருமான் வித்யேஸ்வர சம்ஹிதையில ஒரு வாக்கு கொடுத்திருக்காரு. யார் ஒருவன் தன் நாவில் நமசிவாய என்ற மந்திரத்தை தாங்கி நிற்கிறானோ அவனை கண்டால் யமதூதர்கள் கூட அஞ்சி நடுங்குவார்கள். ஏன்னா அவனோட நாக்குல ஈசனே உட்கார்ந்துட்டு இருக்காரு அப்படின்னு சூதமுனிவர் சொல்லும்போது அங்கே ஒரு பெரிய பக்தி பரவசம் உண்டாகுது. முனிவர்கள் கேக்குறாங்க, சுவாமி, இந்த மந்திரத்தோட சக்தி இவ்வளவு பிரம்மாண்டமானதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனா இதை நாங்க எப்படியாவது சும்மா உட்கார்ந்து ஜெபிச்சா போதுமா, இல்ல இதுக்குன்னே ஏதாவது கால நேரமும் திசை விதிகளும் இருக்கா? அதுக்கு சூதமுனிவர் ரொம்ப அழகா பதில் சொல்றாரு. ஆன்மீகம்ங்கிறது ஏதோ சும்மா செய்யற சடங்கு கிடையாது. அதுக்குன்னு ஒரு சயின்ஸ் இருக்கு, ஒரு கணக்கு இருக்கு. நீங்க எந்த திசையை நோக்கி உட்கார்ந்து ஜெபிக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம். வித்யேஸ்வர சம்ஹிதையோட அடுத்ததா இந்த ஜப விதிகளையும் திசைகளோட ரகசியத்தை பத்தி ஈசன் விவரிச்சிருக்காரு. கிழக்கு நோக்கியும் வடக்கு நோக்கியும் உட்கார்ந்து ஜெபிக்கும் போது நம்ம உடம்புக்குள்ள என்ன நடக்குது, பிரபஞ்சத்தோட காந்த அலைகள் நம்மளை எப்படி மாத்துது, அந்த ரகசியத்தை அடுத்ததா சூதமுனிவர் சொல்ல போறாரு. அந்த விதிகளை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஜெபிச்சா உங்களோட தியானம் அடுத்த கட்டத்துக்கு போகும். நைமிசாரண்யத்து முனிவர்கள் எல்லாரும் ரொம்ப நிதானமா தங்களோட முதுகெலும்ப நேரா வச்சு உட்கார்றாங்க. அவங்க முகத்துல பஞ்சாட்சர மந்திரத்தோட தெளிவு தெரியுது. சூதமுனிவர் அவங்கள ஆழமா பார்த்துட்டு, முனிவர்களே, ஒரு மந்திரத்தை நாம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது, அதை எப்படி, எந்த இடத்துல, எந்த திசையை நோக்கி உட்கார்ந்து ஜெபிக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. வித்யேஸ்வர சம்ஹிதையோட 17வது அத்தியாயத்துல கால விதிகளையும் திசை விதிகளையும் பத்தி ஈசன் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. ஏன்னா ஆன்மீகம்ங்கிறது சும்மா குருட்டுத்தனமா செய்யறது கிடையாது, அது ஒரு மகா அறிவியல் அப்படின்னு பேச தொடங்குறாரு. நாம நினைக்கிறோம் எந்த திசையில உட்கார்ந்து ஜபிச்சா என்னன்னு. ஆனா இந்த அண்ட சராசரத்துல இருக்கிற காந்த அலைகளும் பிரபஞ்ச சக்தியும் ஒவ்வொரு திசையிலையும் ஒவ்வொரு அதிர்வு வச்சிருக்கு. ஒரு பக்தன் தியானம் பண்ணும்போதோ இல்ல ஜெபம் பண்ணும்போதோ அவனோட உடம்பு ஒரு ரிசீவர் மாதிரி வேலை செய்யுது. அதனாலதான் சாஸ்திரம் சொல்லுது, ஜெபம் பண்ணும்போது எப்பவும் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கித்தான் உட்காரணும்னு. சூதமுனிவர் இந்த கால மற்றும் திசை விதிகளுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை இப்போ ஒவ்வொன்னா உடைக்கிறாரு. நல்லா கவனிங்க. கிழக்கு திசைங்கிறது சூரியன் உதிக்கிற இடம், அதாவது ஞானத்தோட வாசல்.
நீங்க கிழக்கு நோக்கி உட்கார்ந்து அந்த பஞ்சாட்சரத்தையோ இல்ல ஓங்காரத்தையோ ஜெபிக்கும்போது உங்க உடம்புக்குள்ள இருக்கிற அக்னி தத்துவம் விழிச்சுக்கும். உங்க மனசுல இருக்கிற சோம்பேறித்தனம், தூக்கம், அஞ்ஞானம் எல்லாம் ஓடிடும். உங்களோட புத்தி கூர்மையாகும். அதே மாதிரி வடக்கு திசைங்கிறது முக்தியோட வாசல். கைலாசமே வடக்குல தான் இருக்கு. வடக்கு நோக்கி அமர்ந்து தியானம் செய்யும்போது பிரபஞ்சத்தோட காந்த அலைகள் வட துருவத்தை நோக்கி பாயறதுனால அது உங்க உடம்புக்குள்ள இருக்கிற குண்டலினி சக்தியை ரொம்ப எளிதா மேல் நோக்கி எழுப்பும். வடக்கு நோக்கி ஜெபிச்சா உங்க மனசு சட்டுன்னு ஒருமைப்படும். உலக ஆசைகள் எல்லாம் மெல்ல மெல்ல அடங்கும். ஆனா தப்பி தவறி கூட தெற்கு நோக்கி உட்கார்ந்து ஜெபிக்க கூடாது. ஏன்னா அது யம திசை. அது உங்க சக்தியை கீழ் நோக்கி இழுத்துடும். மேற்கு திசைங்கிறது நடுத்தரமான பலனை தரும். இப்போ இங்க நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு நுட்பமான விஷயம் இருக்கு. வெறும் திசை மட்டும் முக்கியம் இல்ல, நாம எந்த நேரத்துல ஜெபிக்கிறோங்கிறதும் முக்கியம். முனிவர்களே, காலையில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பிரம்ம முகூர்த்தம் தான் ஜெபத்துக்கு மிக உசத்தியான காலம். அந்த நேரத்துல பிரபஞ்சம் முழுக்க சுத்தமான பிராண சக்தியும் நிஷப்தமும் நிறைஞ்சிருக்கும். அந்த நேரத்துல நீங்க செய்யற ஒரு ஜெபம் மற்ற நேரங்கள்ல செய்யற 1000 ஜெபத்துக்கு சமம் அப்படின்னு சூதமுனிவர் விவரிக்கும்போது முனிவர்கள் அப்படியே தங்களோட அமரும் நிலை, அதாவது ஆசனத்தை சரி பண்ணிக்கிறாங்க. ஜபம் பண்ணும்போது சும்மா தரையில உட்காரக்கூடாதுங்கிற விதியையும் இங்க ஈசன் சொல்றாரு. தர்பை புல், புலித்தோல், மான்தோல் அல்லது தூய்மையான கம்பிளி ஆசனத்தின் மீது தான் உட்காரணும். ஏன்னா நாம ஜெபிக்கும்போது நம்ம உடம்புக்குள்ள ஒரு மகா மின்சாரம் உருவாகும். நாம வெறும் தரையில உட்கார்ந்தா பூமி அந்த சக்தியை தனக்குள்ள இழுத்துடும். இந்த சக்தி நமக்குள்ளேயே தங்கி நம்ம உடம்பையும் மனசையும் தூய்மைப்படுத்தணும்னா ஆசனம் ரொம்ப முக்கியம். அப்புறம் வாயை திறந்து சத்தமா ஜெபிக்கிறத விட உதடுகளை மட்டும் அசைத்து ஜெபிக்கிறது நல்லது. அதை விட மனசுக்குள்ளேயே நாக்க கூட அசைக்காம ஜெபிக்கிற மானசீக ஜெபம் தான் உலகத்திலேயே மிக உசத்தியானது. நீங்க வெளியில சத்தம் போட்டு ஜெபிச்சா அது உங்க காதுக்கு மட்டும்தான் கேட்கும். ஆனா மனசுக்குள்ள ஜெபிச்சா அது நேரா அந்த பரமேஸ்வரனோட இதயத்துல போய் முட்டும் அப்படின்னு சூதமுனிவர் சொல்லும்போது அங்க ஒரு பேரமைதி நிலவுது. முனிவர்களோட மனசு இப்போ அந்த திசைகளோட சயின்ஸை புரிஞ்சுக்கிட்டு அசையாம நிக்குது. ஆனா அவங்களுக்கு அடுத்த சந்தேகம் வருது. சுவாமி, உடம்பையும் மனசையும் தயார் பண்ணியாச்சு. ஆனா ஒரு சிவபக்தனுக்கு மிக முக்கியமான அடையாளம் அவனோட நெத்தியில இருக்கிற விபூதி தானே. அந்த விபூதிய 3 கோடா போடுறாங்களே, அந்த திரிபுண்டரத்தோட ரகசியம் என்ன? அதை எப்படி அணியணும்னு கேக்குறாங்க. இங்கேதான் சூதமுனிவர் விபூதிங்கிறது வெறும் சாம்பல் கிடையாது, அது உங்க கர்மாவோட முடிவுன்னு விவரிக்க ஆரம்பிக்கிறாரு. நைமிசாரண்யத்தின் மரங்கள் எல்லாம் காற்றில் மெல்ல அசைகின்றன. சூதமுனிவர் தன் கைகளை உயர்த்தி முனிவர்களின் நெற்றியை உற்று பார்க்கிறார். முனிவர்களே, ஒரு சிவபக்தனுக்கு ஆகச் சிறந்த கேடயமும் அவனோட ஆன்மீக அடையாளமும் அவனோட நெத்தியில மின்னிக்கிட்டு இருக்கிற விபூதிதான். வித்யேஸ்வர சம்ஹிதையோட 18வது அத்தியாயத்துல இந்த விபூதியை 3 கோடுகளா அணியிற திரிபுந்தர தாரண விதிய பத்தி பரமேஸ்வரன் ரொம்ப ஆழமா சொல்லியிருக்காரு. இது வெறும் சாம்பல் இல்ல, இது உங்க தலைவிதியே மாத்திர மகா மருந்து அப்படின்னு பேசத் தொடங்குறாரு. சுற்றிலும் உட்கார்ந்திருந்த முனிவர்கள் எல்லாரும் தங்களோட நெற்றியை தொட்டு பார்த்துக்கிறாங்க. விபூதி ஏன் இவ்வளவு புனிதம்? அதுக்கு சூதமுனிவர் கொடுக்கிற விளக்கம் மனசை உழுக்கக்கூடியதா இருக்கு. இந்த உலகத்துல நீங்க எதை எரிச்சாலும் அது வேறொரு பொருளா மாறும். ஆனா சாம்பலை எரிச்சா அதுக்கு மேல எரிக்க எதுவுமே இல்ல. அதுதான் இறுதி நிலை. அதே மாதிரிதான் இந்த உடம்பும் ஒரு நாள் எரிஞ்சு சாம்பலா போகுது. நான் தான் அழகு, நான் தான் அறிவாளி, என்கிட்டதான் பணம் இருக்குன்னு ஆடுற இந்த மனித அகந்தை கடைசியில ஒரு பிடி சாம்பல்ல தான் முடிய போகுதுங்கிற கசப்பான வாழ்க்கை ஞானத்தை நமக்கு தினமும் ஞாபகப்படுத்துறது தான் இந்த விபூதி. சூதமுனிவர் அந்த திரிபுந்தன தாரண விதி ஸ்லோகத்தோட சாரத்தை இப்போ உடைக்கிறாரு. நெற்றியில விபூதிய 3 கோடா போடுறதுக்கு திரிபுந்தரம்னு பேரு. இந்த 3 கோடுகளும் சாதாரண கோடுகள் கிடையாது. இது இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி அப்படின்னு சொல்ற சிவனோட 3 மகாசக்திகளோட சங்கமம். முதலாவது கோடு உங்களுடைய ஆசைகளை தூய்மைப்படுத்துது. 2வது கோடு உங்களுடைய அறிவுக்கு தெளிவை கொடுக்குது.
மூன்றாவது கோடு நீங்க செய்யற செயல்களை சிவார்ப்பணமா மாத்துது. இங்க ஒரு பிரம்மாண்டமான தத்துவ ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. இந்த 3 கோடுகளும் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் ஆகிய மும்மூர்த்திகளையும் குறிக்குது. அது மட்டுமில்லாம நம்ம வேதங்களோட சாரமான காருகபத்தியம், தக்ஷிணாக்னியம், ஆகவகனீயம்ங்கிற 3 புனித நெருப்புகளையும் இது குறிக்குது. முனிவர்களே, ஒருத்தன் தன் நடுவிரல், மோதிர விரல், கட்டை விரலாகிய 3 விரல்களால விபூதியை எடுத்து இடப்பக்கத்துல இருந்து வலப்பக்கமா நெற்றியில திரிபுந்தரமா அணியும்போது அவனோட கர்ம வினைகள் எல்லாம் அப்படியே பொசுங்கி போயிடும் அப்படின்னு சூத முனிவர் விவரிக்கும்போது முனிவர்களோட கண்கள்ல ஒரு புது வெளிச்சம் தெரியுது. விபூதியை எப்படி தயாரிக்கணுங்கிற விதியையும் இங்க ஈசன் சொல்லியிருக்காரு. பசுமாட்டின் சாணத்தை எடுத்து அதை முறையான ஹோம அக்னியில இட்டு மந்திரங்கள் சொல்லி சுட்டெரிச்சுதான் விபூதி தயாரிக்கணும். அதை நெற்றியில மட்டுமில்லாம உடம்போட முக்கியமான பகுதிகளான தலை, நெற்றி, மார்பு, தொப்புள், தோள்கள், முழங்கைகள், மணிக்கட்டுகள்னு 32 அல்லது 16 அல்லது 8 இடங்கள்ல அணியலாம். இப்படி விபூதியை உடம்பு முழுக்க தரிச்சுக்கிறவனுக்கு எந்த விதமான துஷ்ட சக்திகளாலையும் தீய அலைகளாலையும் பாதிப்பு வராது. அது ஒரு கவசமா அவனை காப்பாத்தும். விபூதி அணியும்போது மனசுக்குள்ள திரியம்பகம் யஜாமஹே மந்திரத்தையோ இல்ல பஞ்சாக்ஷர மந்திரத்தையோ சொல்லிக்கிட்டே அணியணும். காய்ந்த விபூதியை இட்டுக்கிறதுக்கு பஸ்மதாரணம்னு பேரு. அதே விபூதியில கொஞ்சம் தண்ணி குழைச்சி இட்டுக்கிறதுக்கு உத்தூலனம்னு பேரு. காலையில குளிச்ச உடனே தண்ணி கலந்து விபூதி வைக்கணும், மத்த நேரங்கள்ல காய்ந்த விபூதியை வைத்துக் கொள்ளணும்னு சாஸ்திர கணக்கு இருக்கு. விபூதி உங்க நெத்தியில இருக்கிற ஈரப்பதத்தை உறிஞ்சு உங்களுக்கு சைனஸ் போன்ற நோய்கள் வராமல் பாதுகாக்கிற ஒரு மருத்துவ அறிவியலும் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஆன்மீகமும் அறிவியலும் எப்படி ஒன்னா கலந்திருக்குன்னு முனிவர்கள் வியந்து போறாங்க. நெற்றியில விபூதி இல்லாத முகம் ஒரு பாழடைந்த வீடு மாதிரின்னு சிவபுராணம் ரொம்ப கடுமையா எச்சரிக்குது. ஒரு மனுஷன் எவ்வளவுதான் தர்ம காரியங்கள் செஞ்சாலும் அவன் நெத்தியில நீர் இல்லைன்னா அந்த புண்ணியம் அவனை வந்து அடையாது. விபூதிதான் ஒரு ஜீவனை சிவலோகத்துக்கு கூட்டிட்டு போற விசா மாதிரி வேலை செய்யுது. முனிவர்கள் எல்லாரும் இப்போ தங்களோட நெற்றியில விபூதியை தரிச்சுக்கிட்டு அந்த பரமேஸ்வரனோட வடிவமாவே மாறி உட்கார்ந்திருக்காங்க. ஆனா அவங்களோட தேடல் அடுத்த கட்டத்துக்கு போகுது. சுவாமி, விபூதியோட ரகசியத்தை சொல்லிட்டீங்க. ஆனா ஒரு சிவபக்தனோட கழுத்துலையும் உடம்புலையும் இருக்க வேண்டிய அந்த ருத்ராட்சம் எப்படி உருவாச்சு? அதோட தோற்றத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய உருக்கமான கதை இருக்கணுமே, அதை எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இங்கதான் சூத முனிவர் சிவபெருமான் உலக நன்மைக்காக கண்ணீர் சிந்திய அந்த மகா ருத்ராட்ச ரகசியத்தை விவரிக்க ஆரம்பிக்கிறாரு. நைமிசாரண்யத்து முனிவர்களோட நெத்தியில விபூதி மினுமினுக்க அவங்க மனசெல்லாம் இப்போ ஒரு மகா காருண்ய கடல்ல நீந்திக்கிட்டு இருக்கு. சூத முனிவர் அவங்களோட பக்தி பரவசத்தை பார்த்துட்டு தன் குரலை இன்னும் கொஞ்சம் ஆழமாக்கி பேசத் தொடங்குறாரு. முனிவர்களே, ஒரு சிவபக்தனோட உடம்புல விபூதிக்கு அடுத்தபடியா இருக்க வேண்டிய மிக உசத்தியான சாதனம்தான் ருத்ராட்சம். வித்யேஸ்வர சம்ஹிதையோட 25வது அத்தியாயத்துல இந்த ருத்ராட்சம் எப்படி பூமிக்கு வந்துச்சுங்கிற தெய்வீக ரகசியத்தை ஈசன் சொல்லியிருக்காரு. இது ஏதோ சாதாரண மரத்திலிருந்து வர்ற கொட்டை கிடையாது, இது அந்த பரமேஸ்வரனோட கண்ணீரோட வடிவம் அப்படின்னு அந்த பின்னணியை உடைக்கிறாரு. முனிவர்கள் எல்லாரும் அப்படியே கைகூப்பி நிக்கிறாங்க. ஈசன் ஏன் கண்ணீர் சிந்தனோ? உலகத்தையே ஆட்டுவிக்கிற அந்த மகாதேவனுக்கு கண்ணீர் வர என்ன காரணம்? சூத முனிவர் அந்த உருக்கமான வரலாற சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு காலத்துல திரிபுராசுரர்கள் அப்படின்னு 3 அரக்கர்கள் இருந்தாங்க. அவங்க தங்களுக்கு கிடைச்ச வரத்தால ஒட்டுமொத்த தேவர்களையும் முனிவர்களையும் நல்லவர்களையும் போட்டு படுத்தி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. உலகத்துல தர்மமே இல்லாம போயிடுச்சு. எல்லாரும் போய் ஈசனோட பாதத்துல விழுந்து கதறாங்க. அந்த அரக்கர்களை அழிக்கணும்னா அவங்களோட 3 கோட்டைகளும் ஒரே நேர்கோட்டுல வர்ற அந்த ஒரு நொடியில அழிக்கணும். அதுக்காக சிவபெருமான் தன்னோட கண்களை மூடாம இமைக்காம அப்படியே திவ்யமான தியானத்துல ஆயிரக்கணக்கான வருஷங்கள் உட்கார்றாரு. அவரோட மனசு முழுக்க உலகத்துல இருக்கிற ஜீவராசிகளோட கஷ்டங்களும் அவங்களோட துயரங்களும் தான் ஓடிக்கிட்டு இருக்கு.
அப்படி உலக நன்மைக்காகவும் உயிர்கள் மேல வச்சிருக்கிற அளவு கடந்த கருணையாலையும் ஈசன் தன் கண்களை திறந்து பார்க்கும்போது அவரோட முக்கண்கள்ல இருந்தும் அப்படியே ஆனந்த கண்ணீர் துளிகள் பூமி மேல விழுது. சூத முனிவர் விவரிக்கும்போது அவரோட குரல்லையே ஒரு நடுக்கம் தெரியுது. முனிவர்களே, நல்லா கேளுங்க. அப்படி ஈசனோட கண்கள்ல இருந்து பூமி மேல விழுந்த அந்த புனிதமான கண்ணீர் துளிகள் தான் பூமியில ருத்ராட்ச மரங்களா முளைச்சு நின்னுச்சு. ருத்ரா அப்படின்னா சிவபெருமான், அட்சம் அப்படின்னா கண். சிவனோட கண்ணுல இருந்து வந்ததால தான் இதுக்கு ருத்ராட்சம்னு பேர் வந்துச்சு. அவரோட வலது கண்ணுல இருந்து விழுந்த துளிகள்ல இருந்து 12 வகையான கபில நிற, அதாவது பழுப்பு நிற ருத்ராட்சங்களும், இடது கண்ணிலிருந்து விழுந்த துளிகள்ல இருந்து 18 வகையான கருப்பு நிற ருத்ராட்சங்களும், அவரோட நெற்றி கண்ணிலிருந்து விழுந்த துளிகள்ல இருந்து வெள்ளை நிற ருத்ராட்சங்களும் உருவானுச்சுன்னு சாஸ்திரம் சொல்லுது. இந்த ருத்ராட்சத்தோட மகிமை எப்படிப்பட்டது தெரியுமா? ஒருத்தன் சும்மா ஒரு ருத்ராட்சத்தை தன் கழுத்துல போட்டுக்கிட்டு திரிஞ்சாலே அவனுக்கு 1000 பசுக்களை தானம் பண்ண புண்ணியம் சட்டுன்னு வந்து சேர்ந்துடும். ருத்ராட்சத்தை உடம்புல தாங்கி இருக்கிறவன் நடக்கிற நடையே ஒரு தவம் தான். அவனோட உடம்ப தொட்டுட்டு வர்ற காத்து கூட மத்தவங்களோட பாவத்தை போக்கும். சிவபெருமான் வித்யேஸ்வர சம்ஹிதையில ரொம்ப ஆழமா ஒரு விதிய சொல்றாரு. நெற்றியில திரிபுந்தரமும், கழுத்துல ருத்ராட்ச மாலையும், நாக்குல நமசிவாய மந்திரமும் வச்சிருக்கிற ஒரு பக்தனை பார்க்கிறது நேரா என்ன வந்து கைலாசத்துல பார்க்கிறதுக்கு சமம். அவன் எப்பேற்பட்ட பாவம் செஞ்சிருந்தாலும் ருத்ராட்சத்தை தொட்ட அடுத்த நொடி அவனோட பாவ கணக்கு எல்லாம் சுக்குநூறா உடைஞ்சு போயிடும் அப்படின்னு சூதமுனிவர் சொல்லும்போது முனிவர்கள் எல்லாரும் அப்படியே கைலாசநாதனை மனக்கண்ணுல பார்த்து உருகி நிக்கிறாங்க. ருத்ராட்சத்துல அளவுலையும் சில கணக்குகள் இருக்கு. நெல்லிக்காய் அளவுல இருக்கிற ருத்ராட்சம் தான் உலகத்திலேயே மிக உசத்தியானது. இலந்தை பழ அளவுல இருக்கிறது நடுத்தரம். கொண்டை கடலை அளவுல இருக்கிறது சாமானியமானது. ஆனா அளவு சின்னதாக அதோட வீரியமும் சக்தியும் அதிகமாகும் அப்படின்னு ஒரு சூட்சமமும் இதுல இருக்கு. பூச்சிகளால அரிக்கப்படாம இயற்கையாவே துளை விழுந்து நல்லா உருண்டையா இருக்கிற ருத்ராட்சம் தான் பூஜைக்கு ஏத்த தகுதி வாய்ந்தது. ஒரு மனுஷன் குளிக்கும்போது அவனோட உடம்புல இருக்கிற ருத்ராட்ச மாலை மேல பட்டு வர்ற தண்ணி அவனோட உடம்புல பட்டா அது கங்கையில நீராடுறதுக்கு சமம். அவனுக்கு எந்தவிதமான கிரக தோஷங்களோ அல்ப ஆயுசு பயமோ வராது. அவனோட இதய துடிப்பு எப்பவும் சீரா இருக்குங்கிற மருத்துவ உண்மையும் இதுல அடங்கி இருக்கு அப்படின்னு ருத்ராட்சத்தோட ஆதி அந்தத்தை சொல்லி முடிக்கிறாரு சூதமுனிவர். முனிவர்கள் எல்லாரும் இப்போ ருத்ராட்சத்தோட மகிமையை கேட்டு சிலிர்த்து போய் உட்கார்ந்திருக்காங்க. ஆனா அவங்களுக்குள்ள அடுத்த ஒரு பெரிய கேள்வி பிறக்குது. சுவாமி, ருத்ராட்சத்தோட தோற்றத்தை சொல்லிட்டீங்க. ஆனா கடையில போய் பார்த்தா ஒரு முகம் 2 முகம்னு எத்தனையோ முகங்கள் இருக்கே. இந்த முகங்களோட எண்ணிக்கைக்கும் அது கொடுக்கிற பலன்களுக்கும் என்ன சம்பந்தம்? அதை எங்களுக்கு தெளிவா சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. இங்கதான் சூதமுனிவர் ஒரு முகம் கொண்ட சிவன்ல இருந்து 14 முகம் கொண்ட சதாசிவன் வரைக்கும் இருக்கிற ருத்ராட்ச முகங்களோட மகா ரகசியத்தை விவரிக்க தயாராகிறாரு. நைமிசாரண்யத்தின் அந்த புனித காற்றில் ருத்ராட்சத்தின் மகிமை அப்படியே பரவி கிடக்குது. முனிவர்கள் எல்லாரும் ரொம்ப ஆவலா தங்களோட கைகள்ல ருத்ராட்சத்தை வைத்திருக்கிற மாதிரி ஒரு பாவனையோடு சூதமுனிவரை நெருங்கி உட்கார்றாங்க. சூதமுனிவர் அவங்களோட ஆவலை புரிஞ்சுக்கிட்டு வித்யேஸ்வர சம்ஹிதையோட 25வது அத்தியாயத்துல 60வது ஸ்லோகத்தில இருந்து 85வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிற அந்த அதிரகசியமான முகங்களின் தத்துவத்தை ஒவ்வொன்னா விவரிக்க ஆரம்பிக்கிறாரு. முனிவர்களே, ருத்ராட்சத்துல இருக்கிற கோடுகளைத்தான் நாம முகங்கள்னு சொல்றோம். ஒவ்வொரு முகத்துக்கும் ஒரு அதிபதி தெய்வம் இருக்கு. அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட மகா சக்தி இருக்கு அப்படின்னு பேசத் தொடங்குறாரு. முதலாவதாக ஏகமுகி, ஒரு முகம் கொண்ட ருத்ராட்சம். இதோட அதிபதி சாக்ஷாத் பரமேஸ்வரனே தான். இது உலகத்திலேயே மிக அபூர்வமானது. இத ஒருத்தன் அணிஞ்சாலோ இல்ல வீட்ல வச்சு பூஜிச்சாலோ அவனுக்கு பிரம்மஹத்தி போன்ற மகா பாவங்கள் கூட சட்டுன்னு நீங்கிடும். அவனுக்கு பரதத்துவம் கைகூடும். இரண்டாவதாக த்விமுகி, 2 முகம் கொண்ட ருத்ராட்சம். இதோட அதிபதி அர்த்தநாரீஸ்வரர். இத அணியிறப்போ கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை பிறக்கும். உலகத்திலே இருக்கிற சகல ஜீவராசிகளோட அன்பும் அவனுக்கு கிடைக்கும். மூன்றாவதாக த்ரிமுகி, 3 முகம் கொண்ட ருத்ராட்சம். இதோட அதிபதி அக்னிதேவன். ஒருத்தன் போன பிறவிகள்ல செஞ்ச கர்ம வினைகளால வர்ற கஷ்டங்கள் இந்த 3 முகம் கொண்ட ருத்ராட்சத்தை அணியும்போது நெருப்புல போட்ட பஞ்சு மாதிரி எரிஞ்சு சாம்பலாயிடும். அவனுக்கு படிப்புலையும் வித்தையிலையும் பெரிய தெளிவு கிடைக்கும். நான்காவதாக சதுர்முகி, 4 முகம் கொண்ட ருத்ராட்சம். இதோட அதிபதி பிரம்மதேவன்.
இத அணியிறப்போ ஒருத்தனுக்கு பிரம்ம ஞானம் பிறக்கும். அவனோட வாக்கு சாமர்த்தியம் அதிகமாகும். நாத்திகனாக இருந்தவன் கூட மகா ஞானியா மாறுவான். சூதமுனிவர் தொடர்ந்து சொல்றாரு, 5ஆவதாக பஞ்சமுகி, 5 முகம் கொண்ட ருத்ராட்சம். இதோட அதிபதி காலாக்னி ருத்திரன். உலகத்துல அதிகமா கிடைக்கிறதும் எல்லாரும் அணியக்கூடியதும் இதுதான். இது அகால மரணத்தில இருந்து நம்மை காப்பாத்தும். மனசுக்குள்ள இருக்கிற காமம், குரோதம் போன்ற அசுத்தங்களை நீக்கி பரம சாந்தியை தரும். 6ஆவதாக ஷண்முகி, 6 முகம் கொண்ட ருத்ராட்சம். இதோட அதிபதி கார்த்திகேயன், அதாவது முருகப்பெருமான். இதை வலதுகை மணிக்கட்டுல அல்லது கழுத்துல அணியும் போது ஒருவனுக்கு பிரம்மாண்டமான வீரமும் தைரியமும் காரிய வெற்றியும் கிடைக்கும். 7ஆவதாக சப்தமுகி, 7 முகம் கொண்ட ருத்ராட்சம். இதோட அதிபதி மகாவிஷ்ணு மற்றும் சப்த மாதாக்கள். இதை அணியிறவனுக்கு வறுமையே வராது, லக்ஷ்மி கடாட்சம் நிலைச்சு நிற்கும். 8ஆவதாக அஷ்டமுகி, 8 முகம் கொண்ட ருத்ராட்சம். இதோட அதிபதி விநாயக பெருமான். வாழ்க்கையில வர்ற சகல விக்னங்களையும், அதாவது தடைகளையும் இது தகர்த்தெறியும். 9ஆவதாக நவமுகி, 9 முகம் கொண்ட ருத்ராட்சம். இதோட அதிபதி நவதுர்கை மகாசக்தி. இதை இடதுகையில அணியணும்னு விதி இருக்கு. இது யமபயத்தை போக்கும். முனிவர்கள் அப்படியே திகைச்சு போய் கேக்குறாங்க. சூதமுனிவர் இன்னும் ஆழமா போறாரு. 10ஆவதாக தசமுகி, 10 முகம் கொண்ட ருத்ராட்சம். இதோட அதிபதி ஜனார்தனன், அதாவது மகாவிஷ்ணுவின் அம்சம். கிரக தோஷங்கள், பேய் பிசாசு போன்ற பயங்கள் இடம் தெரியாமல் ஓடியிடும். 11ஆவதாக ஏகாதசமுகி, 11 முகம் கொண்ட ருத்ராட்சம். இதோட அதிபதி 11 ஏகாதச ருத்திரர்கள். இதை தலையில சடாமுடியில அணியலாம். இது 1000 அஸ்வமேத யாகம் செய்த பலனை தரும். 12ஆவதாக துவாதசமுகி, 12 ஆதித்யர்கள், அதாவது சூரியன். இதை கழுத்துல அணியும் போது ஒருவனுக்கு சூரியனை போன்ற தேஜஸும் உலகையாளும் அதிகாரமும் கிடைக்கும். 13ஆவதாக திரையோதசமுகி, கார்த்திகேயன் மற்றும் காமதேவன். இது சகல போக பாக்கியங்களையும் நினைத்த காரியம் சித்தியாகும் சக்தியையும் தரும். கடைசியாக சதுர்தசமுகி, 14 முகம் கொண்ட ருத்ராட்சம். இதோட அதிபதி பரமசிவன் மற்றும் ஹனுமன். இதை தலையில அணியும் போது ஒருவன் சாக்ஷாத் பரமேஸ்வரனாகவே மாறிடுறான். அவனுக்கு இந்த உலகத்துல வெல்ல முடியாதது எதுவுமே இல்ல அப்படின்னு சூதமுனிவர் 14 முகங்களோட மகா ரகசியத்தை சொல்லி முடிக்கிறாரு. ருத்ராட்சம்ங்கிறது ஏதோ கழுத்துல போடுற நகை அல்ல. அது உங்க உடம்போட மின்காந்த அலைகளை சீராக்கி உங்க புத்தியை சிவம்பக்கமா திருப்புற ஒரு மகா கருவி. எவன் ஒருவன் இந்த முகங்களோட தத்துவம் தெரிஞ்சு ருத்ராட்சத்தை ஆராதிக்கிறானோ அவனோட வாழ்க்கையில அஞ்ஞானம்ங்கிற பேச்சுக்கே இடமில்ல. முனிவர்கள் எல்லாரும் இப்போ தங்களோட மனசுக்குள்ள எந்த முக ருத்ராட்சத்தை அணியணும்னு ஒரு தெளிவுக்கு வர்றாங்க. ஆனா அவங்களோட ஆன்மீக தேடல் அடுத்த ஒரு முக்கியமான கட்டத்துக்கு பாயுது. சுவாமி, மந்திரம் சொல்லியாச்சு, விபூதி வச்சாச்சு, ருத்ராட்சமும் தரிச்சாச்சு. ஆனா ஒரு பக்தன் தன்னோட பாவகர்மாவை கழுவிக்கணும்னா புண்ணிய தீர்த்தங்கள்ல போய் நீராடணும்னு சொல்றாங்களே. கங்கை முதல் காவேரி வரை இருக்கிற அந்த தீர்த்தங்கள் நம்ம ஆன்மாவை எப்படி தூய்மைப்படுத்துது, அத பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இங்கதான் சூதமுனிவர் பிரபஞ்சத்துல இருக்கிற புனித நீர்நிலைகளோட மகா ரகசியத்தை விவரிக்க ஆரம்பிக்கிறாரு. நைமிசாரண்யத்தின் விடியல் இப்போ முழுமையா மலர்ந்திருக்கு. அந்த பகுதி முழுக்க இருக்கிற முனிவர்கள் எல்லாரும் சூதமுனிவரோட வார்த்தைகள்ல இருக்கிற ஆழத்தை நினைச்சு அப்படியே உறைஞ்சு போய் உட்கார்ந்திருக்காங்க. சூதமுனிவர் அவங்கள அன்போட பார்த்து, முனிவர்களே, ஒரு பக்தன் மந்திர ஜபத்தாலையும் விபூதி ருத்ராட்சத்தாலையும் தன் உள்மனசை தயார் பண்ணிக்கிட்டாலும் அவனோட உடம்பையும் ஆன்மாவையும் சூழ்ந்திருக்கிற பூர்வ ஜென்ம கர்ம வினைகளை கழுவுறதுக்கு ஒரு மகா சக்தி தேவைப்படுது. அதுதான் இந்த பூமியில ஓடிக்கிட்டு இருக்கிற புண்ணிய தீர்த்தங்கள். வித்யேஸ்வர சம்ஹிதையோட 12வது அத்தியாயத்துல பிரபஞ்சத்துல இருக்கிற மகா தீர்த்தங்களோட ரகசியத்தையும் அவை எப்படி மனுஷனோட ஆன்மாவை தூய்மைப்படுத்துதுங்கிறதையும் ஈசன் விவரிச்சிருக்காரு அப்படின்னு பேசத் தொடங்குறாரு. சுற்றி உட்கார்ந்திருக்கிற முனிவர்கள் எல்லாரும் ரொம்ப ஆர்வமா கேக்குறாங்க. ஏன்னா தண்ணிங்கிறது வெறும் தாகம் தீர்க்கிற பொருள் மட்டும் கிடையாது, அது சிவனோட அப்பு தத்துவத்தோட நேரடி வடிவம். சூதமுனிவர் சொல்றாரு, இந்த பூமியில ஊடுற ஒவ்வொரு நதியும் ஏதோ ஒரு மகா புண்ணியத்தோடவோ முனிவர்களோட தவத்தோடவோ சம்பந்தப்பட்டது.
ஒருத்தன் தான் வாழ்நாள்ல இந்த தீர்த்தங்கள்ல போய் மனதார சிவனை நினைச்சு நீராடும்போது அவனோட உடம்புல இருக்கிற அழுக்குகள் மட்டும் கரையறதில்ல, அவனோட 7 பிறவி கர்மாவும் அந்த தண்ணியோட வேகத்துல அடிச்சுக்கிட்டு போயிடும். சூதமுனிவர் இப்போ பாரத தேசத்தோட அந்த மகா நதிகளோட ரகசியத்தை ஒவ்வொன்றாக விவரிக்கிறாரு. முதலாவதாக மகா கங்கை. கங்கையோட பேரை சொன்னாலே பாதி பாவம் போயிடும்னு சொல்லுவாங்க. ஈசனோட ஜடாமுடியில இருந்து நேரா பூமிக்கு வந்தவள் அவள். கங்கையில ஒருத்தன் நீராடும்போது அவனோட பிரம்மஹத்தி போன்ற கொடூரமான பாவங்கள் கூட சட்டுன்னு நீங்கிடும். கங்கை நீருக்கு பாவங்களை உறிஞ்சிக்கிட்டு அதை தன் உள்ளே வச்சுக்கிற மகா சக்தி இருக்கு. ஏன்னா அவளோட மூலப்புள்ளியில சிவம் இருக்கு. அடுத்தபடியாக யமுனை நதி. யமுனையில நீராடுறப்போ ஒருத்தனுக்கு யம பயம் நீங்கும், ஆயுள் விருத்தி உண்டாகும். அதேபோல தென்பகுதியில ஓடுற மகாநதி காவேரி. காவேரிய தட்சிண கங்கை அப்படின்னு சிவபுராணமே போற்றுது. அகத்திய முனிவரோட கமல முனியில இருந்து விநாயக பெருமானோட திருவிளையாடலால வெளிவந்த மகா புண்ணிய நதி அது. காவேரியோட கரையில எத்தனையோ சிவலிங்கங்கள் குடியிருக்கு. காவேரியில ஐப்பசி மாசத்துல நீராடுற துரா ஸ்நானம் ஒரு மனுஷனோட ஒட்டுமொத்த பாவ கணக்கையும் சுட்டெரிச்சு அவனுக்கு சிவலோக பதவியை கொடுக்கும். சூதமுனிவர் தொடர்ந்து சொல்றாரு, இதேபோல் கோதாவரி, நர்மதா, சிந்து, கிருஷ்ணா, தாமிரபரணின்னு ஒவ்வொரு நதிக்கும் ஒரு தனிப்பட்ட ஆன்மீக அதிர்வு இருக்கு. நர்மதை நதியோட கரையில கிடைக்கிற ஒவ்வொரு கல்லும் ஒரு சிவலிங்கம் தான். அதுக்கு பானலிங்கம்னு பேரு. அந்த நதிக்கரையில உட்கார்ந்து ஜபம் பண்ணாலே கோடி மடங்கி பலன் கிடைக்கும். ஆனா இந்த தீர்த்தங்கள்ல நீராடும்போது வெறும் உடம்ப கழுவுறோன்னு நினைக்கக்கூடாது. என் உள்ள இருக்கிற காமம், குரோதம், பேராசைங்கிற அழுக்குகளை இந்த ஈசனின் தீர்த்தத்துல கரைக்கிறேங்கிற மகா சங்கல்பத்தோட முங்கி எழணும். அப்படி எழும்போதுதான் அந்த நீராடல் முழுமையடையுது. இந்த இடத்துல ஒரு ஆழமான ஆன்மீக உண்மையை நாம கவனிக்கணும். ஏன் நதிகள்ல குளிச்ச உடனே எல்லாரும் விபூதி தரிக்கிறாங்க? ஏன்னா தண்ணியில பாவத்தை கரைச்சாச்சு. இனிமே இந்த உடம்பு சிவம்னு காட்டுறதுக்கு தான் அந்த நீரு. முனிவர்களே, புண்ணிய நதிகள்ல நீராட முடியாதவங்க கவலைப்பட தேவையில்லை. நீங்க உங்க வீட்ல குளிக்கிற தண்ணியிலேயே கங்கே சைவ யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு அப்படின்னு மந்திரம் சொல்லி அந்த நதிகளை மனசார ஆவாகனம் பண்ணி தலையில ஊத்திக்கிட்டா அதுவும் அந்த மகாநதிகள்ல குளிச்ச பலனை தந்துடும். ஏன்னா உங்க பக்தி தான் அந்த தண்ணியை கங்கையா மாத்துது அப்படின்னு சூதமுனிவர் சொல்லும்போது முனிவர்களோட உள்ளம் குளிருது. இயற்கையோட ஒவ்வொரு நீர்நிலையும் ஈசனோட கருணைதான். அந்த நீரை அசுத்தப்படுத்தாம அதை தெய்வமா மதிக்கிறவன் எவனோ அவனுக்கு தீர்த்தங்கள் தானாவே அருள் பாலிக்கும். முனிவர்கள் எல்லாரும் இப்ப புண்ணிய தீர்த்தங்களோட மகிமையை கேட்டு மனசாலேயே கங்கையிலும் காவேரியிலும் நீராடி முடிச்ச மாதிரி ஒரு பரம சாந்தி அடையிறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள அடுத்த ஒரு பெரிய ரகசியத்தை தெரிஞ்சுக்க ஆர்வம் பொங்குது. சுவாமி, தீர்த்தங்களோட மகிமையை சொல்லிட்டீங்க. ஆனா ஒரு தவம் செய்யறதுக்கோ இல்ல மந்திரம் ஜபிக்கிறதுக்கோ இடம் மற்றும் காலம் ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்களே, எந்த இடத்துல உட்கார்ந்து ஜபிச்சா என்ன பலன்? சிவராத்திரி போன்ற காலங்கள்ல ஜபிச்சா என்ன விசேஷம்? அத பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இங்கதான் சூதமுனிவர் இடமும் காலமும் தரும் அந்த பிரம்மாண்டமான பலன்களின் ரகசியத்தை விவரிக்க தயாராகிறாரு. நைமிஷாரண்யத்தின் காடு முழுக்க அந்த பகல் பொழுதின் வெளிச்சம் பரவி ஒரு மகா தியான பூமியா மாறி நிக்குது. சவுனகாதி முனிவர்கள் எல்லாரும் அப்படியே சூதமுனிவரோட முகத்தையே உற்று பார்க்கறாங்க. அவங்க ஆர்வம் இப்போ எல்லை கடந்து போய்கிட்டு இருக்கு. சூதமுனிவர் தங்களோட தேடலை புரிஞ்சுக்கிட்டு வித்யேஸ்வர சம்ஹிதையோட 13வது அத்தியாயத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த அதி ஆச்சரியமான பலன்களை விவரிக்க ஆரம்பிக்கிறாரு. முனிவர்களே, ஒரு மந்திரத்தை நாம உச்சரிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை எந்த இடத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிறோம், எந்த காலச்சூழ்நிலையில ஜெபிக்கிறோங்கிறதும் அவ்வளவு முக்கியம். ஏன்னா பிரபஞ்சத்தோட ஆற்றல் எல்லா இடத்திலையும் எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. அது சில இடங்கள்லையும் சில காலங்கள்லையும் பல மடங்கு பெருகி நிற்கும் அப்படின்னு பேசத் தொடங்குறாரு. சுற்றி உட்கார்ந்திருக்கிற முனிவர்கள் எல்லாரும் தங்களோட ஆசனங்களை இன்னும் கொஞ்சம் நேராக்கிக்கிறாங்க. சூதமுனிவர் இப்போ அந்த இடங்களோட கணக்க ஒவ்வொன்றாக உடைக்கிறாரு. நல்லா கவனிங்க. ஒருத்தன் தன் வீட்ல உட்கார்ந்து ஒரு சிவமந்திரத்தை ஜெபிச்சா அது அவனுக்கு 1 மடங்கு பலனை தரும். அதுவே ஒரு கோசாலையில உட்கார்ந்து ஜெபிச்சா அது அவனுக்கு 100 மடங்கு பலனை தரும்.
ஏன்னா பசுக்கள் இருக்கிற இடத்துல 30 முக்கோடி தேவர்களோட அதிர்வுகளும் ஒரு மகா அமைதியும் நிறைஞ்சிருக்கும். உங்க மனசு அங்க சட்டுன்னு ஒருமைப்படும். அடுத்தபடியாக ஒரு புண்ணிய நதிக்கரையில அல்லது படித்துறையில உட்கார்ந்து ஜெபிச்சா அது அவனுக்கு 1000 மடங்கு பலனை தரும். அங்க ஓடுற தண்ணியோட அதிர்வும் காத்தோட வேகமும் உங்க மந்திரத்தோட சக்தியை பல மடங்கு அதிகமாக்கும். அதைவிட உசத்தி, ஒரு சிவாலயத்துக்குள்ள அந்த சிவலிங்கத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து ஜெபிச்சா அது அவனுக்கு 10 லட்சம் மடங்கு பலனை தரும். ஏன்னா கோவில்ங்கிறது சும்மா கட்டடம் அல்ல, அது எத்தனையோ மகான்களாலும் மந்திரங்களாலும் சார்ஜ் செய்யப்பட்ட ஒரு பவர் ஹவுஸ். அங்க இருக்கிற அணுக்கள் எல்லாமே சிவநாதத்துல துடிச்சுக்கிட்டு இருக்கும். சூதமுனிவர் குரலை இன்னும் கொஞ்சம் உயர்த்தி சொல்றாரு. ஆனா இதையெல்லாம் விட ஒட்டுமொத்த பிரபஞ்சத்திலேயே மிக உசத்தியான இடம் எது தெரியுமா? திருவண்ணாமலை, காசி, கைலாசம் போன்ற மகா புண்ணிய ஸ்தலங்கள், இல்லன்னா ஒரு உண்மையான சிவஞானி வாழ்கிற இடம். அந்த இடங்கள்ல உட்கார்ந்து நீங்க ஒரே ஒரு முறை நமசிவாயன்னு சொன்னா அது உங்களுக்கு கோடி மடங்கு பலனை தரும். அங்க நீங்க பல வருஷம் தவம் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ஒரு நொடி தியானம் கூட உங்க கர்மாவை கரைச்சிடும். இடத்தை பத்தி சொன்ன சூதமுனிவர் இப்போ காலம் அப்படிங்கிற மகா கணக்குக்குள்ள வர்றாரு. முனிவர்களே, இடத்தை விட காலம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. சாதாரண நாட்கள்ல செய்யற ஜபத்தை விட ஒரு சூரிய கிரகணம் அல்லது சந்திர கிரகணம் நடக்கிற நேரத்துல நீங்க செய்யற ஜபம் பல லட்சம் மடங்கு பலனை தரும். அந்த நேரத்துல பிரபஞ்சத்தோட கதவுகள் திறந்திருக்கும். அதே மாதிரி மாச சிவராத்திரி, பிரதோஷ காலம், சோமவாரம் போன்ற காலங்கள் சிவ வழிபாட்டுக்கு மிக உசத்தியானது. முக்கியமா வருஷத்துக்கு ஒரு முறை வர்ற மகா சிவராத்திரி இருக்கு பாருங்க, அதுதான் காலங்களோட ராஜா. மகா சிவராத்திரி அன்னைக்கு ராத்திரி 4 ஜாமமும் தூங்காம விழிச்சிருந்து சிவபுராணம் கேட்டு ஈசனை ஆராதிக்கிறவன் எவனோ அவனோட வாழ்க்கையில இருக்கிற அத்தனை இருட்டும் அன்னைக்கே ஓடிடும். சிவபெருமான் வித்யேஸ்வர சம்ஹிதையில ஒரு ரகசியத்தை உடைக்கிறாரு. மகா சிவராத்திரி அன்னைக்கு ஒருத்தன் அறியாமலோ இல்ல விளையாட்டுக்கோ என்ன தேடி வந்தா கூட அவனோட ஒட்டுமொத்த பிறவி பிணியையும் நான் அறுத்திடுவேன். ஏன்னா அன்னைக்கு பூமியோட ஆற்றல் மேல் நோக்கி பாயுது. உங்க முதுகெலும்ப நேரா வச்சு நீங்க விழிச்சிருந்தாலே உங்க உடம்புக்குள்ள இருக்கிற ஆன்ம சக்தி விழிச்சுக்கும் அப்படின்னு விவரிக்கும்போது முனிவர்கள் எல்லாரும் அந்த மகா காலத்தை நினைச்சு மெய்மறந்து நிக்கிறாங்க. நாம ஏன் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? ஏன்னா நம்ம வாழ்க்கைங்கிறது ரொம்ப சின்னது. இந்த சின்ன ஆயுசுல நாம கோடி மடங்கு புண்ணியத்தை சம்பாதிக்கணும்னா இந்த இடத்தையும் காலத்தையும் சரியா பயன்படுத்திக்கணும். புத்திசாலி மனுஷன் சரியான நேரத்துல சரியான இடத்துல விதைய விதைப்பான். அதுபோல ஒரு சிவபக்தன் இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு தன் ஆன்மீக பயிற்சியை செய்யணும். முனிவர்களோட மனசு இப்போ காலத்தோட பிரம்மாண்டத்தை எண்ணி அப்படியே உறைந்து நிக்குது. ஆனா அவங்களுக்குள்ள அடுத்த ஒரு பெரிய தேடல் பிறக்குது. சுவாமி, இடமும் காலமும் தெரிஞ்சு போச்சு, ஆனா இந்த மந்திரங்களெல்லாம் நமக்குள்ள வேலை செய்யணும்னா நமக்கு ஒரு வழிகாட்டி வேணுமே. குருவே சிவம்னு சொல்றாங்களே, அந்த சிவதீட்சை மற்றும் குரு மகிமையை பற்றி வித்யேஸ்வர சம்ஹிதை என்ன சொல்லுது? அதை எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இங்கதான் சூதமுனிவர் ஒரு குருவோட வழிகாட்டுதல் இல்லாம ஆன்மீகத்துல ஏன் ஒரு அடிய கூட எடுத்து வைக்க முடியாதுங்கிற அந்த மகா குரு ரகசியத்தை விவரிக்க ஆரம்பிக்கிறாரு. நைனிசாரண்யத்துல மரங்களோட இலைகள் கூட அசையாம ஒரு நிசப்தம் நிலவுது. சூதமுனிவரோட முகத்துல இப்போ பக்திக்கு மேலான ஒரு பேரன்பும் மரியாதையும் வந்து ஒட்டிக்குது. அவரோட கண்கள்ல தன் குருநாதரான வேதவியாசரோட ஞாபகம் வந்து போறத அங்க இருக்கிற முனிவர்கள் பார்க்கறாங்க. சூதமுனிவர் தன் கைகளை கூப்பி, முனிவர்களே, இதுவரைக்கும் நாம எத்தனையோ சாதனங்களை பத்தி பேசணும். மந்திரம், விபூதி, ருத்ராட்சம், தீர்த்தம், காலம்னு எல்லா ரகசியங்களையும் பார்த்தோம். ஆனா இது எல்லாமே உங்களுக்குள்ள வேலை செய்யணும்னா அந்த சாவிய உங்க கையில கொடுக்க ஒரு மகா சக்தி வேணும். அவர்தான் குரு. வித்யேஸ்வர சம்ஹிதையோட 17 மற்றும் 18வது அத்தியாயங்கள்ல குருவே சிவம் அப்படிங்கிற அதிரகசியமான குரு தத்துவத்தை ஈசன் விவரிச்சிருக்காரு அப்படின்னு பேசத் தொடங்குறாரு. சுற்றி உட்கார்ந்திருக்கிற சௌனகாதி முனிவர்கள் எல்லாரும் அப்படியே மூச்சடக்கி கேட்குறாங்க. ஏன்னா ஆன்மீக பாதையில எத்தனையோ தூரம் போனவங்களும் இந்த ஒரு புள்ளியில தான் நிற்கிறாங்க. சூதமுனிவர் சொல்றாரு, இந்த உலகத்துல நீங்க எந்த வித்தையை கத்துக்கணும்னாலும் அதுக்கு ஒரு வாத்தியார் வேணும். அப்படி இருக்கும்போது பிறப்பு இறப்பை தாண்டி இருக்கிற அந்த பரம்பொருளை அடையணும்னா குரு இல்லாம எப்படி முடியும்?
ஒரு குருவோட வழிகாட்டுதல் இல்லாம நீங்க புத்தகத்தை பார்த்து படிக்கிற மந்திரமோ இல்ல யாருக்கோ தெரியாம செய்யற தியானமோ ஒரு நாளும் சித்தியாகாது. சூத முனிவர் இப்போ அந்த ஆன்மீக சயின்ஸை விவரிக்கிறாரு. ஏன் குரு முக்கியம் தெரியுமா? ஒரு விளக்கு இருக்கு, அதுல எண்ணெயும் இருக்கு, திரியும் இருக்கு. ஆனா அது தானா எரியுமா? எரியாது. ஏற்கனவே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற இன்னொரு விளக்க வச்சு அந்த திரிய தொட்டாதான் இந்த விளக்கு எரியும். அதே மாதிரி தான் உங்களுக்குள்ள மந்திரம் இருக்கு, பக்தி இருக்கு. ஆனா அதை தட்டி எழுப்புற அந்த நெருப்பு உங்க குருநாதரோட பார்வைதான். அந்த பார்வைக்கு தான் சிவதீட்சைன்னு பேரு. நல்லா கவனிங்க. வித்யேஸ்வர சம்ஹிதையில ஈசன் சொல்றாரு, குருவ மனிதராக பார்ப்பவன் இன்னும் அஞ்ஞானத்திலேயே இருக்கிறான். குருவோட உடம்பு வேணா மனித உடம்பா இருக்கலாம், ஆனா அவரோட உள்ளே இருந்து உங்களுக்கு வழிகாட்டுறது சாட்சாத் பரமேஸ்வரனே தான். குருவோட வாயிலிருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஈசனோட வாக்கு. அவரோட கைகள் உங்க தலையில படும்போது உங்களுடைய பல பிறவி பாவக் கணக்குகளை அவர் தன் கை வழியா உறிஞ்சி எடுத்துடுவாரு. அதுக்கப்புறம்தான் உங்க உடம்பும் மனசும் அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை தாங்குற தகுதியை பெறுது. தீட்சையில எத்தனையோ வகைகள் இருக்கு. குரு தன் கண்களால பக்தனை பார்த்து அவனுக்குள்ள மாற்றத்தை உருவாக்குறது சாட்ச தீட்சை. தன் மனசாலேயே சிந்திச்சு அவனுக்கு அருள் செய்யறது மானச தீட்சை. தன் கைகளை அவனோட தலையில வச்சு அந்த ஆற்றலை கடத்துறது ஸ்பரிஷ தீட்சை. ஆனா எல்லாவற்றுக்கும் மேலானது அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை உங்களோட வலது காதுல குருநாதர் ஓதுறாரே, அதுதான் மந்திர தீட்சை. அப்படி உங்க காதுல விழுற அந்த மந்திரம் வெறும் சத்தம் அல்ல, அது உங்க ஆன்மாவை உலுக்கி எழுப்புற ஒரு பேரொளி. முனிவர்களே, ஒருத்தனுக்கு கோடி ஜென்ம புண்ணியம் இருந்தாதான் ஒரு உண்மையான சர்க்குரு அமைவாரு. குருவோட திருவடி கமலங்கள்லிருந்து வர்ற தீர்த்தம் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை புண்ணிய நதிகளை விட உசத்தியானது. குரு உங்களுக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில வர்ற கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே அவரோட பொறுப்பாயிடும். நீங்க தடம் மாறி போகும்போது அவரோட ஒரு சாட்டை அடி உங்களை சரியான பாதையில கொண்டு வந்து நிறுத்தும் அப்படின்னு சூத முனிவர் விவரிக்கும்போது முனிவர்களோட கண்கள்ல ஆனந்த கண்ணீர் பெருகுது. நாம வாழ்க்கையில எத்தனையோ பேராசைகளோட ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா உங்க குரு உங்ககிட்ட எதையும் எதிர்பார்க்க மாட்டாரு, உங்க ஆன்மாவோட விடுதலையை தவிர. எவன் ஒருவன் தன் குருவை சிவனாகவே நினைச்சு சரணடைகிறானோ அவனுக்கு கைலாசம் ரொம்ப பக்கத்துல வந்துரும். அவனுக்கு தனிப்பட்ட முறையில எந்த பயமும் இருக்காது. முனிவர்கள் எல்லாரும் இப்போ தங்களோட குருமார்களை நினைச்சு மனசாலேயே பாத பூஜை பண்ணி நிக்கிறாங்க. அவங்க உள்ளத்துல ஒரு மகா தெளிவு பிறந்துடுச்சு. அப்போ சௌனகாதி முனிவர்கள் கேட்குறாங்க, சுவாமி, வித்யேஸ்வர சம்ஹிதியோட அத்தனை ரகசியங்களையும் எங்களுக்கு அள்ளி தந்துட்டீங்க. இப்போ இந்த மகா சம்ஹிதியோட இறுதி பகுதிக்கு நாம வந்துட்டோம். இந்த ஒட்டுமொத்த பாகத்தையும் கேட்கிறவங்களுக்கும் படிக்கிறவங்களுக்கும் கிடைக்கிற அந்த உச்சக்கட்ட முக்தி நிலை என்ன, அதோட பலஸ்ருதியை எங்களுக்கு சொல்லி இந்த ஞான யாகத்தை நிறைவு செய்யுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இங்கதான் சூத முனிவர் வித்யேஸ்வர சம்ஹிதியோட இறுதி பகுதியான சாயுஜ்ய முக்தியோட அந்த மகா பிரம்மாண்டமான பலத்தை விவரிக்க தயாராகிறாரு. நைமிசாரண்யத்தின் ஆகாயத்துல இப்போ சூரியன் முழுமையா உதிச்சு அந்த பகுதி முழுக்க ஒரு தங்க நிற வெளிச்சத்தை பாய்ச்சுது. சூத முனிவர் தன் ஆசனத்திலிருந்து மெல்ல எழுந்து நிற்கிறாரு. அவரோட விஸ்வரூப தேஜஸ பார்த்த உடனே சௌனகாதி முனிவர்கள் எல்லாரும் அப்படியே தங்களோட கரங்களை கூப்பி ஆத்மார்த்தமான சரணாகதி நிலையில உட்கார்றாங்க. சூத முனிவரோட குரல் இப்போ ஒட்டுமொத்த காட்டையும் தாண்டி அண்ட சராசரங்கள்லையும் எதிரொலிக்கிற மாதிரி ஒரு பிரம்மாண்ட அதிர்வோடு வெளிப்படுது. முனிவர்களே, வித்யேஸ்வர சம்ஹிதை என்கிற இந்த மகா ஞான பயணத்தோட உச்சகட்ட புள்ளிக்கு நாம வந்துட்டோம். இந்த 25வது அத்தியாயத்தோட இறுதி பகுதி ஒரு மனிதன் அடையக்கூடிய ஆகச்சிறந்த பேரின்பமான சாயுஜ்ய மக்திய பத்தி பேசுது அப்படின்னு அந்த இறுதி ரகசியத்தை உடைக்கிறாரு. சூத முனிவர் அந்த மகா ஸ்லோகத்தோட சாரத்தை இப்போ பரவசத்தோடு விவரிக்கிறாரு. நல்லா கேளுங்க. இந்த உலகத்துல முக்தியில எத்தனையோ நிலைகள் இருக்கு. சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம்னு சொன்னாலும் இதற்கெல்லாம் மேலானதுதான் இந்த சாயுஜ்ய முக்தி. அப்படின்னா என்ன தெரியுமா? கடல்ல கலந்த ஒரு சொட்டு தண்ணி எப்படி திரும்ப தனியா வராம அந்த கடலாவே மாறிடுமோ, அதுபோல இந்த வித்யேஸ்வர சம்ஹிதையோட ரகசியங்களை மனசுல ஏத்துக்கிட்ட ஒரு பக்தனோட ஆன்மா அந்த பரமேஸ்வரனோட பேரொளியில கலந்து சிவம்ங்கிற பெருங்கடலாவே மாறிடுறது தான் இந்த சாயுஜ்ய நிலை. இதுக்கப்புறம் அவனுக்கு பிறப்புங்கிறதும் கிடையாது, இறப்புங்கிறதும் கிடையாது.
வித்யேஸ்வர சம்ஹிதையோட இந்த மகா பலஸ்ருதி என்ன சொல்லுது தெரியுமா? யார் ஒருவன் பக்தி பரவசத்தோடு மனசுல வேற எந்த எண்ணமும் இல்லாம இந்த 10 பகுதிகளையும் முழுமையாக கேட்கிறானோ அல்லது படிக்கிறானோ அவனுக்கு பூமியில கிடைக்காத பாக்கியமே கிடையாது. அவன் வாழ்கிற காலம் வரைக்கும் அவனோட வீட்ல லக்ஷ்மி கடாட்சம் நிலைச்சு நிற்கும். அவனோட உடம்பை எந்த நோயும் தீண்டாது. அவனோட குடும்பத்துல இருக்கிற அத்தனை பித்ரு தோஷங்களும் சாபங்களும் சட்டுன்னு நீங்கிடும். வறுமையில வாடுறவனுக்கு செல்வமும் நிம்மதியில்லாம அலையிறவனுக்கு பரம சாந்தியும் இந்த வித்யேஸ்வர சம்ஹிதையோட ஒரு வரிய கேட்டாலே கிடைச்சிடும். சூத முனிவர் உணர்ச்சி வசப்பட்டு தன் கைகளை அண்டத்தை நோக்கி உயர்த்துறாரு. முனிவர்களே, உங்க வாழ்க்கையை இப்போ திரும்பி பாருங்க. நாம எத்தனையோ விஷயங்களை தேடி ஓடுறோம். ஆனா கடைசியில நம்ம கைகள்ல மிஞ்சிறது என்ன? வெறும் ஏமாற்றமும் கவலையும் தான். ஆனா இந்த வித்யேஸ்வர சம்ஹிதை உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த சிவ சாதனங்கள், அந்த ஓங்கார நாதம், பஞ்சாட்சர மந்திரம், விபூதியோட மகா ரகசியம், ருத்ராட்சத்தோட தெய்வீக சக்தி, ஸ்தலமும் காலமும் தர்ற பேராற்றல், குருவோட மகா கருணை, இது எல்லாமே உங்க கர்ம வினைகளை வேரோடு அறுத்தெறிகிற ஆயுதங்கள். இத புடிச்சுக்கிட்ட ஒருத்தனுக்கு இந்த உலக வாழ்க்கைய பத்தின பயமே இருக்காது. இனிமே உங்க நாக்கு நமசிவாயான்னு சொல்லாம இருக்கக்கூடாது. உங்க நெத்தியில திரிபுண்டரம் இல்லாம விடியக்கூடாது. உங்க கழுத்துல ருத்ராட்சம் இல்லாம உங்க மூச்சு ஓடக்கூடாது. உங்க முன்னாடி நிக்கிற ஒவ்வொரு ஜங்கம லிங்கத்திலையும் உயிர்களிலையும் அந்த ஈசனை காண தவறிடக்கூடாது. அப்படி நீங்க வாழ ஆரம்பிக்கும் போது இந்த பூமியே உங்களுக்கு கைலாசமா மாறிடும். நீங்க பார்க்கிற திசையெல்லாம் அந்த முக்கண்ணனோட நடனம் தான் தெரியும். வித்யேஸ்வர சம்ஹிதையோட இந்த ஞான விளக்கு உங்களுக்குள்ள எப்பவும் எரிஞ்சுகிட்டே இருக்கட்டும். உங்க வாழ்க்கையோட இருட்டு முத்தமா விலகிடட்டும் என்று சூதமுனிவர் தன் பேரருள் மிகுந்த உரையை நிறைவு செய்கிறார். சூதமுனிவர் தன் மகா உபதேசத்தை முடிச்ச அந்த நொடியில நைமிசாரண்யமே ஒரு பேரமைதியில மூழ்குது. அங்க இருந்த சௌனகாதி முனிவர்கள் எல்லாரோட நெத்தியிலையும் விபூதி பிரகாசிக்குது. கழுத்துல ருத்ராட்சம் மின்னுது. அவங்க கண்ணிலிருந்து வழியிற ஆனந்த கண்ணீர் அந்த பூமியை நனைக்குது. அவங்க எல்லாரும் தங்களுக்குள்ளேயே அந்த மகா அக்னித்தூணோட தரிசனத்தை பார்த்து உறைஞ்சி நிக்கிறாங்க. இந்த 10 பாகங்களையும் கடந்து வந்த வாசகரே, இந்த ஞானப் பயணம் உங்களுக்கானதுதான். வாழ்க்கை உங்களை எத்தனையோ சோதனைகளுக்குள்ள தள்ளலாம், எத்தனையோ கவலைகளை கொடுக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சிவ தத்துவம் எப்பவும் அழியாது. துன்பம் வரும்போது அந்த ஓங்காரத்தை மனசுக்குள்ள எழுப்புங்க. பயம் வரும்போது பஞ்சாட்சரத்தை கேடயமாக்கிக்கோங்க. எல்லாத்துக்கும் மேல உங்க குருநாதரோட பாதத்துல உங்களை முழுமையா ஒப்படைச்சிடுங்க. அந்த பரம்பொருள் உங்க கையை பிடிச்சு இந்த பவக்கடலை தாண்ட வச்சிடுவாரு. வித்யேஸ்வர சம்ஹிதை நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஞானம் ஒரு புதிய ஆன்மீக விடியலோட ஆரம்பம். கைலாசம் எங்கோ தூரத்துல இல்ல, அது உங்க இதயத்தோட ஆழத்துல தான் இருக்கு. அங்க அந்த நடராஜன் ஆனந்த தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்காரு. அந்த தாளத்துக்கு உங்க மனசையும் ஒத்திசைய வையுங்க. எப்போதும் சொல்லுங்கள், தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.